சூப்பர் ஹெல்தியான இடியாப்பம் ராகி மாவு வச்சு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மிக்சிங் பவுலில் 2 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா 1 கப் ராகி மாவு 1 கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நான் வந்து ஃபுல்லாகவே ராகி மாவில் தான் செஞ்சுருந்தேன். கொஞ்சமாக உப்பு, 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை ஒரே திரியாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு எல்லாமே ஒன்று சேர நல்லா திரண்டு வர வர தண்ணி ஊற்றி வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இடியாப்பம் புளிய ஆரம்பிச்சிடலாம். இடியாப்பம் புளியறதுக்கு நிறைய விதமான டூல்ஸ் இருக்கும். ஸோ நான் வந்து இந்த மாதிரி கட்டையில் தான் வந்து புளிஞ்சு எடுப்பேன். இடியாப்ப தட்டுலையுமே புளியலாம், இல்லைனா இந்த மாதிரி இட்லி தட்டில் கூட புளிஞ்சுக்கலாம். இடியாப்ப தட்டில் ஆயில் அப்ளை பண்ணலான்னு ஸ்ப்ரே பண்ணால் ஸ்ப்ரே பாட்டில் வந்து வேலை செய்யலை. சரி, சும்மா ஆயிலை வந்து அப்ளை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இடியாப்ப கட்டையை எடுத்துட்டு சரசரன்னு இடியாப்பத்தை புளிஞ்சு எடுத்தாச்சு. அரிசி மாவு இடியாப்பத்தை புளியறதை விட இது கொஞ்சம் ஈஸியாக தெரிஞ்சிச்சு. டக்கு டக்குன்னு புளிஞ்சாச்சு. புளிஞ்சு வச்ச இடியாப்பத்தை 5 நிமிஷம் நல்லா ஆவியில் வேக வச்சு எடுத்துட்டோம்னா இடியாப்பம் வந்து ரெடி ஆயிரும். இந்த இடியாப்பம் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு தான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த இடியாப்பத்துக்கும் அரிசி மாவு இடியாப்பத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அரிசி மாவு இடியாப்பம் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். இது லைட்டாக கொஞ்சம் ரஃப்பாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த இடியாப்பத்துக்கு குழம்பு செட் ஆகாது. நல்லா இந்த மாதிரி தேங்காய் பாலில் ஊற வச்சுட்டு சீனி போட்டு சாப்பிட்டு பாருங்கள், அப்படி டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பாலில் நல்லா ஊறினதுக்கப்புறம் அந்த ரஃப்னஸ்லாம் போயிடுச்சு. ஹெல்தி இடியாப்பம் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள்.